Psalms chapter 95 verses 3 to 7 says, "The Lord is a great God, a great King above all gods. In his hands lie the depths of the earth. The heights of the mountains are his also. The sea is his, because he made it. His hands formed the dry land. So come, let us worship and bow down. Let us kneel before the Lord, our Maker, for he is our God. We are the people of his pasture, the sheep held in his hand." சற்று நேரம் குரல்களை உயர்த்தி அவரை துதிப்போமா, அவரை போற்றுவோம். இந்த சபையில ஆண்டவரே நீங்க அசைவாடுங்க நம்ம கேட்போம். ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக ராஜான்னு கேட்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா யெகோவா ஷம்மா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மேலானவர், நீர் சிறந்தவர், நீர் வல்லமை உள்ளவர் ராஜா. ஓ எங்கள் பிரதான ஆசாரியரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் இம்மானுவேலரே உம்மை போற்றுகிறோம் இயேசுவே. ஓ ரி பரபா ஷிகர பரபரபா ரி கரபூரலரபா. ஓ பரிசுத்தர் 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 இயேசுவே. Jesus, we praise you Lord, we praise you Lord, we praise you Lord, we glorify you Lord. Hallelujah hallelujah hallelujah. தேவனே உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை அப்பா. ஹalleluya. உம்மை போல ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறவர் யாரும் இல்லை. உம்மை போல எங்களை தாங்குகிறவர் யாரும் இல்லை. உம்மை போல எங்களை ஆண்டவரே காத்து கொண்டு வழி நடத்துகிறவரே யாரும் இல்லை இயேசுவே. ஓ நீர் மாத்திரமே இயேசுவே. ஓ Jesus, we worship your name. Oh hallelujah hallelujah hallelujah. Oh நன்றி நன்றி நன்றி. Oh thank you Jesus. Amen hallelujah. Oh நன்றி இயேசுவே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லை, யாரும் இல்லை. மீண்டும் சொல்லுமா, உம்மை போல உம்மை போல நல்ல தேவனே யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன், ஓ பரிசுத்தமான எங்கள் தேவனே ஆமென், யாரும் இல்லையே. ஓ உம்மை போல உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் வணங்குகிறேன். என் தெய்வமே என் இயேசுவே, என் தெய்வமே என் இயேசுவே, என் தெய்வமே ஆமென் என் இயேசுவே. உம்மை போல உம்மை போல நல்ல தேவன், ஓ இயேசுவா யாரும் இல்லை. சொல்லி துதிப்போம் இந்த காலை வேளையில் ஆயத்தத்தோடு. உம்மை போல யாரும் இல்லை,
ஓ அபிஷேகநாதரே, உம்மை போற்றுகிறோம் இயேசுவே. யாரும் இல்லை. மீண்டும் சொல்லுமா, உம்மை போல. ஓ யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, இயேசுவே. யாரும் இல்லையே. ஆமென். உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல, உம்மை போல என்னை காப்பிட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல அணைத்திட, என்னை அணைத்திட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லை. உம்மை போற்றுகிறோம், உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். வணங்குகிறோம் ஆண்டவரே, வணங்குகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே. ஓ ஹalleluya, hallelujah. ஓ ரே பாபா பாபா ஷிகர பர பர லர பர 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 பரி கரபுர லரபா. எங்களை நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே, என்னை காக்கிறவர் நீர் ஆண்டவரே, என்னை தாங்குகிறவர் நீர், என்னை உயர்த்தி வைக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஹalleluya. தலை சாய்க்கும் கல் நீர் ஆண்டவரே, நீர் அப்பா. ஹalleluya. ஓ உம்மை ஆராதிக்கிறோம், உம்மையே நம்பி வந்திருக்கிறோம் இயேசுவே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ராஜா. We worship your name, we praise your name, we glorify your name, O God. Hallelujah. ஓ ரிபரபா ஷிகர பர பர லரபா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏல் எலியோன் உம்மை ஆராதிக்கிறோம், எல் ஷடாய் உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே எல்லா தடைகளும் எடுத்து போடுவீராக, எல்லா தடைகளும் நீக்கி போடுவீராக. ஒரு ஆண்டவரே விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க ஒரு ஆயத்தத்தோடு வந்திருக்கிறோம் இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. கேட்போம் ஆண்டவரே, தேவனின் அபிஷேகம் விழட்டும் இந்த இடத்துல, தேவனுடைய அசைவாடுதல் விழட்டும் இந்த இடத்துல. பெந்தகோஸ்தின் ஆவி ஒரு அசைவாடுதலோடு வர வேண்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே அதை வாஞ்சிக்கிறோம் இயேசுவே. We want more of you Jesus. Hallelujah, 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 hallelujah. Oh நன்றி, நன்றி. Yes Lord Jesus, yes Lord Jesus, we praise you, we praise you, we praise you, we praise you. Hallelujah, hallelujah. கரங்களை தட்டி தேவனை மகிமை செலுத்துவோம். தலை சாய்க்கும் கல் நீர் ஆண்டவரே, மூலை கல் நீர் ஆண்டவரே நீர். Hallelujah. இது ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், இது இயேசுவினோட வீடு. ஓ நன்றி ராஜா. Oh thank you Lord Jesus. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூலை கல் நீரையா, நான் நம்பும் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூலை கல் நீரையா. ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், எங்கள் இயேசையா, இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், எங்கள் இயேசையா. ஓ ஹalleluya. வானத்தின் மீண்டும் சொல்லி தலை சாய்க்கும், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூலை கல் நீரையா, நான் நம்பும் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூலை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, அது பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைக்கு. அந்த தொடு சொல்லுவோம் ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, அது ஆமென், பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்த எங்கள் தேவன். ஆமென், ஹalleluya. சொன்னதை செய்யும் வாழவும் கைவிட மாட்டார் எங்கள் இயேசுவே. ஓ ஸ்தோத்திரம் ராஜா, ஹalleluya. சொன்னதை செய்யும் வாழவும் கைவிட மாட்டார். ஆமென். கரங்களை உயர்த்தி அசைத்து அவரை துதிப்போம். ஏல் பெத்தேல்,
உனக்குள் சன்னதிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினார் எங்கள் தேவன். ஆமென். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சன்னதிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினார். சொன்னதை செய்யும். ஆமென். சொன்னதை செய்யும் அழவும் என்னை கைவிடவே. He never lets go of his children. Amen. Oh hallelujah. Oh அவரை உயர்த்தி துதிப்போம். கைவிடவே மாட்டேன். பெத்தேல். ஆமென். பெத்தேல். இது வானத்தின் எங்கள் இயேசையா, இயேசையா. ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். ஹalleluya. பெத்தேல். இது வானத்தின் வாசல். இயேசையா. ஆசீர்வாதத்தின் செல்லும் ஒவ்வொரு இடமெல்லாம். ஆமென். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். ஆமென். தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வரையில் என்னை சொல்லுவேன். ஓ செல்லும் ஒவ்வொரு இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன். ஆமென். தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வரையில் என்னை சொன்னதை செய்கிற தேவன். ஆமென். சொன்னதை செய்யும் அழவும் என்னை கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும். ஓ யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏல் பெத்தேல். ஏல் பெத்தேல். இது வானத்தின் வாசல். ஆமென். ஹalleluya. ஓ பரிசுத்தர், மேலானவர், சிறந்தவர். ஓ நன்றி. ஓ நன்றி ராஜா. ஏல் பெத்தேல். இது வானத்தின் வாசல். என் இயேசையா. ஆசீர்வாதத்தின் தலை சாய்க்கும் கல்நீர். தலை சாய்க்கும் கல்நீர் ஐயா. மூளை கல்நீர் ஐயா. நான் நம்பும் தலை சாய்க்கும் கல்நீர் ஐயா. மூளை கல்நீர். ஓ ஏல் பெத்தேல். ஆமென். எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். இந்த ஏல் பெத்தேல் தேவனோட வீட்டு. ஓ அசைவாடுங்க எங்கள் இயேசுவே. ஓ பரிசுத்தர், யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா. Jesus. Oh we praise your name. ஏல் பெத்தேல். இது வானத்தின் வாசல். என் இயேசையா. ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். ஹalleluya. ஓ அலங்கார வாசலாலே ஆண்டவரே, அதில் பிரவேசித்து உம்மை ஆராதிப்போம். அதை பிரவேசித்து உம்மை துதிப்போம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உமக்கே ஆராதனை. ஓ ஹalleluya, ஹalleluya. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஓ என்னை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். பிரதான ஆசாரியரே உம்மை ஆராதிக்கிறோம். மகத்துவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. ஓ எங்களுக்காய் வந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மையே போற்றுகிறோம் ராஜா. ஹalleluya. ஓ ரிபரபா ஷிகரபரபரபா ரிகரபுரலரபா. இந்த காலை வேளையிலே மௌனமாக இருக்க வேண்டாம். சத்தத்தை உயர்த்தி அவரை துதிப்போம். ஆமென். சாத்தானுக்கு கேட்கணும், இந்த அதிகாரம் இல்லை இங்க. ஹalleluya. என்னோட அதிகாரம் இந்த காலை வேளையிலே இல்லை. ஹalleluya. தேவனோட அசைவாடுதல் இங்க காண வேண்டும். ஹalleluya. ஓ ரிபரபா ஷிகரபரபரபா ரிகரபுரலரபா. ஏலெலோகே. உம்மையே ஆராதிப்போம் ஆண்டவரே. உம்மையே துதிப்போம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you Lord. We worship your name. ஓ நன்றி, நன்றி. ஓ hallelujah, 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 hallelujah. ஓ thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடும்போது தேவனை நோக்கி சொல்வோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படவில்லை ஆண்டவரே. உன் தயவனை கைவிடவில்லை. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவனை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவனை
சொல்வோம். ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் 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 உம்மை நம்பி வந்தோம், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தயவென்னை கைவிடாதவர். ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லி துதிப்போம். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும். ஹalleluya. ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் 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 உம்மை நம்பி வந்தோம், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தயவென்னை. ஆமென். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றித் தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக. ஹalleluya. ஆமென். ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன். ஆமென். கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தயவென்னை வெறும் கையாய். ஆமென். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள். ஆமென். ஹalleluya. ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி அவரை துதிப்போம், அவரை போற்றுவோம் இந்த காலை வேளையில. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் ஆண்டவரே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் ஆண்டவரே. ஹalleluya. ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பினீர். ஓ உம்மை ஆராதிக்கிறோம். புது பலனே எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. குயவனே உம் கரங்களில் ஆண்டவரே நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர். யெகோவா ஈரே, எங்கள் தெய்வமே, எங்கள் தந்தையாம் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் மாத்திரம் போதும். இந்த காலை வேளையில சொல்லுவோமா, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம் பலன் மாத்திரம் போதும், என் பலன் அல்ல. உங்க பலன் மாத்திரம் போதும். உங்க கிருபை இருந்தால் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இருந்தால் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உங்க அசைவாடுதல் இருந்தால் மாத்திரம் போதும். என் சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. ஹalleluya. என் பிரச்சனைகள் மாறும் இயேசுவே. ஓ ரிபரபா ஷிகரபரபரபரி கரபுரலரபா. ஓ உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா எலோஹீம் உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா மெகாதேஷ் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற எங்கள் தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஷிக்கினு உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ரிபரபா ஷிகரபரபரபரி கரபுரலரபரபரலரபா. யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யாவே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. அபிஷேகநாதரே உம்மை ஆராதிக்கிறோம். உன்னதத்தின் எங்கள் தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah Jesus, we praise you, we praise you, we praise you Lord, we praise you Jesus. Hallelujah 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 hallelujah. Oh நன்றி இயேசுவே. Oh thank you Lord. Oh யெகோவா ஈரே, எங்கள் தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க சுகம் தருகிறவர் இயேசுவே. ஓ எங்களை தொடுவீராக, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும்.
ஆராதிப்போம் ஆராதிப்போம் ஆராதிப்போம். ஷம்மா என் கூட இருப்பீர். ஆமென். என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். You're more than enough for me. Oh, ribaraba shikara barabara baraba. Yes Lord, yes Lord, yes Lord. Oh, ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். Oh, raba shikara barabara. Yehovah Elohim, Yehovah Elohim, சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரே, தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், ஓ சமாதானத்தின் தேவனே. Thank you Lord Jesus, we worship you. தந்தீர் என் உள்ளத்திலே. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஆமென். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். Yes Jesus, எனக்கு. யெகோவா இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர். என் மேலவரு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க தந்தையே தந்தீர். ஆமென். உம் அன்பிற்கு இணையில்லையே. உமக்கு இணையாது என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். Yes Lord, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். ஆமென். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும். ஓரி பாபா பாபா ஷிகர பரபரலரபா. போதுமானவர், போதுமானவர். அவரை துதிப்போம், போற்றுவோம். யெகோவா ஈரே, ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும். மீண்டுமாய் சொல்லி அவரை ஆராதிப்போம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். மீண்டுமாய் சொல்லி அவரை ஆராதிப்போம். ஓ நீர் மாத்திரம் போதும் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. ஓ ரிபா பாபா பாபா ஷிகர பரபரபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஓ நன்றி சொல்வோமா? ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் எனக்கு. என் சூழ்நிலைகளை மாத்திரத்துக்கு நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன் நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் அவர். தரிசனங்களை தருகிறவர் நீர் ஆண்டவரே. எனக்கு வேற யாரும் வேண்டாம். I don't want anybody else. You are more than enough for me God. Hallelujah. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஒரு வார்த்தையால் ஆண்டவரே நீர் உருவாக்குவீர். நீர் ஒரு வார்த்தையால் நீர் செய்வீர். ஒரு வார்த்தையில் ஒரு பெரிய கட்டளை உண்டு ஆண்டவரே, பெரிய அதிகாரம் உண்டு இயேசுவே. ஓ நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. என் மேல் பேசுங்க, என் குடும்பத்தின் மேல் பேசுங்க, என் சூழ்நிலைகள் மேல பேசுங்க. நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. You are more than enough for God. Oh hallelujah, hallelujah, hallelujah. Oh riba ba 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 shikara bara 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 bari karabura raba. Oh
சொல்லுமா, ஜீவனை தந்தீர் ஆண்டவரே, ஜீவன் தந்தே. நன்றி ஆண்டவரே, என்னை படைத்தீ, என்னை உருவாக்கினீ. Thank you Lord Jesus. உம்மையே தெரிந்து கொள்ள தெரிந்து கொண்டே உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஓ என்னாலும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஆண்டவரே. Thank you Jesus. கரங்களை உயர்த்தி சொல்வோம், ஆராதனை ஆராதனை இயேசுவே, எங்கள் ராஜனே. ஆராதனை ஓ நித்தியமானவரே. ஆராதனை ஆராதனை யெகோவா ரஃபா. ஓ நித்தியம் சொல்வோமா, ஆமென். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நிரந்தரமானவர். Thank you Lord Jesus. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. என்றும் கிருபை கிருபை தந்தீர், உம்மை ஆராதிக்க. பலனை தந்தீர், உம்மை ஆராதிக்க. ஊழியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, தந்தீர், உம்மை ஆராதிக்க. உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். இயேசுவே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஓ ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை எங்கள் ராஜாவுக்கே. ஓ நித்தியமானவரே. ஆராதனை பரலோக தேவனுக்கு ஆராதனை, சிருஷ்டிப்பின் தேவனுக்கு ஆராதனை. Yes Jesus. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். Hallelujah. Oh hallelujah, hallelujah. உங்களோட வார்த்தைகளால் அவர் சொல்லுங்க, நீங்க நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே மகத்துவர், நீரே பெரியவர், நீரே எங்கள் விசாலமான எங்கள் தேவனாண்டவரே, அற்புதங்களை செய்கிறவர். ஹalleluya. நாவுகளை திறந்து அவரை நோக்கி சொல்லுங்க, நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே பெரியவர் ஆண்டவரே. என் சூழ்நிலைக்கு மேலானவரே இயேசுவே நீர். ஹalleluya. என் பிரச்சனைகளுக்கு மேலான என் இயேசு பெரியவர். ஹalleluya, 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 ஹalleluya. Oh thank you Lord Jesus. நீங்க வரங்கள் கொடுத்தீர், உம்மையே ஆராதிக்க, மேன்மையை தந்தீர், உம்மையே ஆராதிக்க. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஓ நன்றி. சற்று நேரம் அவருக்கு நன்றிகள் செலுத்துவோமா? இந்த வருடம் முழுவதும் அவரே நித்தியமானவராக இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் எங்களை வழி நடத்துகிறவராக இருந்திருக்கிறார், சமாதானத்தின் தேவனாக இருந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ thank you Jesus. தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம் கிருபையால் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துகிறீர், அதுக்காக நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நன்றி உமக்கே ஆண்டவரே. நீர் இல்லைனா ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே இல்லை. ஹalleluya. உம் பலத்தினால் ஆண்டவரே எங்களை கட்டி ஆண்டவரே எங்களை நிரப்பி நீங்க வழி நடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த நாளிலே ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை நாம் கேட்போம், கேட்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே கேட்ட அறிவிப்புகளை நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்து நீங்கள் எல்லா கூட்டங்களிலும் பங்கு கொள்ளும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.
இந்த நாளில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். Gospel of Luke chapter 2 verse 14. வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் glory to God in the highest என்று சொல்லி போடப்பட்டு இருக்கிறது. தமிழில் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்திலே தன்னுடைய குமாரனை அனுப்புவதற்கு அவர் யோசித்த உடனேயே முதலாவது நடைபெறுகிற காரியம், பூமியிலே சமாதானம் வருவதற்கு முன்பாக, சமாதானம் என்று சொல்லும்போது அதில் ரட்சிப்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய சந்தோஷம் எல்லாம் நிறைந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் மேலே நான் இப்படி பார்க்குற பிதா குமாரனிடத்தில் சொல்வது போது, உலகத்தில் மனுகுலத்துக்காக நீங்கள் போகணும் அப்படின்னு உடனேயே அங்கே முதல் ஒரு உலகத்திலே ஒரு சமாதானம் வருவதற்கு முன்பாக பரலோகத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் இதை செய்ய போகிறார், கர்த்தர் இதை செய்ய போகிறார், உன்னதமான தேவன் இதை செய்ய போகிறார் என்று பார்க்கும்போது பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் பூமியிலே செய்ய இருக்கிற காரியத்தை, பூமியிலே பாராட்டு இருக்கிற கிருபையை நினைக்கும் போதே பரலோகத்திலே பெரிய மகிழ்ச்சியும் அதில் துதியும் உண்டாகிறதை பார்க்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி. ஆகவே இந்த வசனத்தில் வாசிக்கும் போது நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவன் என்று சொல்லும்போது வசனத்தில் நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், glory to God in the highest. அவரை போல ஒரு மேலான ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் ஒருவருமே இல்லை அப்படின்ன மாதிரி. அவருக்கு மேலானவர் ஒருவரும் இல்லை, அவருடைய அதிகாரத்துக்கு மேலான ஒருவர் இல்லை, அவருக்கு மேலே சிறந்தவர் ஒருவரும் இல்லை, அவருடைய வல்லமைக்கு மேலான எந்த காரியமும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன். ஆகவே அவரை குறித்து சொல்லும்போது ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, இதுதான் மேக்சிமமாக சொல்ல முடியும். அவருடைய அதிகாரங்களையும் அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய மாட்சிமையும் குறித்து நம்ம சொல்லணும்னா ரொம்ப பெரிய காரியம் என்னென்னா ஹையஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஆங்கிலத்தில். தமிழில் உன்னதத்தில் இருக்கிற தேவன் என்று சொல்லி. ஆனால் அது ரொம்ப ரொம்ப மிக மிக சிறிய ஒரு வார்த்தை. அவருடைய மகத்துவங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத மகத்துவங்களை சொல்லும்போது, அவர் யார் என்று சொல்லும்போது நமக்கு அந்த ஒரு வார்த்தை மிகச்சிறிய ஒரு வார்த்தை. அல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவன் என்று சொல்லும்போது அது மிகப்பெரிய ஒரு வார்த்தை, மிகப்பெரிய தேவனை வர்ணிக்க முடியாத ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ glory to God in the highest. முதலாவது இயேசுடைய உலகத்துக்கு வரப்போகிறார் என்று சொல்லும்போதே யாரை மகிமைப்படுத்துகிறாங்க? பிதாவை மகிமைப்படுத்துகிறாங்க. ஹல்லேலூயா. ஆகவே இயேசு உலகத்துக்கு அனுப்பப்பட போகிறார், உலகத்துக்கு வரப்போகிறார் என்கிற ஒரு காரியமே பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாக, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாகத்தான் இருந்திருக்கிறது. பரலோகமே சந்தோஷப்பட்டு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவருக்கு மேலான ஒரு அரசாட்சி இல்லை, அவருக்கு மேலான அதிகாரங்கள் இல்லை, அவருக்கு மேலான அரசர்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அதுதான், அவர் தான் ரொம்ப ஹையஸ்ட். அதுக்கு மேலே வர்ணிக்கவே முடியாது, அது யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே அவரை சொல்கிறாங்க, உண்மை போல ஒரு மிகப்பெரிய தேவன் யாரும் இல்லை. அந்த சாவரின் காட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாவற்றிலும் மேன்மை தங்கிய, மகத்துவம் உள்ள, மாட்சிமை நிறைந்த, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற, உன்னதமும் உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்மஸே எதில் தான் ஆரம்பிச்சிருக்கிறது? பிதாவை மகிமைப்படுத்துகிறதுல தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறது. அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே அது அனுப்பப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது இந்த கிறிஸ்மஸில் ஆண்டவர் பரலோகம் எதை எதிர்பார்க்கிறது?
என் தேவனை மகிமைப்படுத்த வேணும். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் எது ஒரு முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், என் தேவன் எல்லாவற்றிலும் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. முதலாவதாக தேவன் எதில் மகிமைப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய வாக்கு தத்தங்களிலே. அல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும் போது தேவன் மகிமைப்படுகிறாரா. அல்லேலூயா. சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது தேவன் மகிமைப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், மனுகுலத்தை அவர் உண்டாக்கினார், அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். அந்த மனுகுலம் வீழ்ந்த உடனேயே தேவன் மனமுடைந்திருப்பார். அல்லேலூயா. ஆகவேதான் அங்கேயே முதல் தீர்க்க தரிசன வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3:15 வாசிக்கும் போது, அந்த மனிதன் விழுந்து அது 4000 ஆண்டுகளுக்கு, ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, எப்போ ஆதாம் விழுந்தானோ அப்பொழுதே தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். வாசிங்க 3:15. எல்லாம் தெரியுது. ஆமென். அல்லேலூயா. என் ஜனங்களை நீ வஞ்சித்த உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய காலம் நிறைவேறும் போது, கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காலம் நிறைவேறும் போது குமாரனாகிய தேவனை ஆண்டவர் நமக்காக தந்தினாராம். ஆகவே இந்த 4000 வருஷமும் ஆண்டவர் இந்த நாளுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த காலம் நிறைவேறும் போது உடனடியாக தன்னுடைய குமாரனை அனுப்புற அந்த வேளையில தூதர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா 4000 வருடங்களாக ஜனங்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வார்த்தை நிறைவேறுகிற நேரம் என்று சொல்லும் போது அது அவரையே மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது நமக்கு அவ்வளவாக யோசிக்க முடிவதில்லை. உண்மையிலே சொன்ன போனால், மிகப்பெரிய தேவன் சாதாரண ஒரு இடத்துக்கு வர்றது என்பது சாத்தியமில்லாத ஒரு காரியம். தேவன் மனுஷனாக ஆகிறதே ஒரு சாத்தியமில்லாத ஒரு காரியம். அவரை குறித்து பார்க்கும்போது அவர் ஒரு இன்விசிபிள் காட் இல்லையா. அவர் ஆவியானவர். ஆவியானவர் இந்த உலகத்தில் என்ன செய்கிறாரு? இயேசு ஆவியானவராக இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தை முதலாவதாக மனிதனாக வந்து யாரை வஞ்சித்தாரோ அவனை குதிகாலை வைத்து நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு எவ்வளோ ஒரு கோபம் வந்திருக்கும் பிதாவானவருக்கு. அந்த நிலையிலேயே முதல் பிராமிஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு? என் மலகுலத்தை மீட்க நான் என்னுடைய குமாரனை நான் அனுப்ப போகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே அந்த நிறைவேறுகிறது என்று சொல்லும்போது, ஆமேன். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த நாளை யோசித்து பார்க்குறேன், கற்பனை பண்ணி. அது இன்றைக்கு இயேசு வரப்போகிறார், இந்த உலகத்தில் பிறக்க போகிறார், பெத்லஹேமில் பிறக்க போகிறார் என்கிற அந்த ஒரு நாளை குறிக்கும் வரும் பொழுது, அந்த காலம் நிறைவேறும் போது பரலோகம் பயங்கரமாக கொண்டாடி இருக்குது. என்னது? உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தை நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதிலே மகிமைப்படுகிறார். நம்மெல்லாம் பாருங்க, சில வேளையில் ஒரு காரியத்தை நினைக்கிறோம், கஷ்டப்பட்டு செய்து முடிச்சிட்டோம்னா எவ்வளோ சந்தோஷம் வருது, அதில் எவ்வளோ மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நாம். இந்த காரியம் நிறைவேறிற்று, இந்த காரியத்தை நான் செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மிக மிக பெரிய மகிழ்ச்சி ஒன்று உண்டாகுது. அதே தான் ஆண்டவர் 4000 வருடங்களுக்கு முன்பாக சொன்னவர். அதன் பின்பாக நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததியை குறித்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் யூதாவின் சந்ததி தாவீதுக்கு கொடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம், கண்ணி ஒரு கர்ப்பமாக்கி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி. அதுக்கப்புறம் மீகாவில் மல்கியாவில் வாசிக்கிறோம், பெத்லெகேம் என்ற ஒரு சிறு ஊரில் என்ன செய்வார்? பிறப்பார். இவ்வளோ வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, என் தேவன் வரப்போகிறாரு, என் தேவன் வரப்போகிறாரு, என் தேவன் வரப்போகிறார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த வார்த்தை நிறைவேறுவது பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஆண்டவர் பிறந்தது
பரலோகத்தில் பெரிய மகிழ்ச்சி. அதுலேயும் பாருங்க, இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதை, மனம் திரும்புவதை குறித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. அப்படின்னா அந்த உலகத்தில் பிறந்த அந்த அனுப்பின அந்த நாளில் எப்படி பிதாவை மகிமைப்படுத்தினாங்களோ, அதே போல ஒவ்வொரு இருதயத்திலும் எப்போ ஆண்டவர் பிறக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் சொன்ன காரியம் நிறைவேறினபடினாலே அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று வருது. அல்லேலூயா. அப்போ என்னை குறித்து ஒரு நாள் சந்தோஷம் இருந்திருக்கும், உங்களை குறித்து ஒரு நாள் பரலோகத்தில் பிதாவை என்ன செய்திருப்பாங்க? மகிமைப்படுத்தி இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, உன்னுடைய திட்டம், உம்முடைய செயல் இவங்க வாழ்க்கையிலே நிறைவேறுக்குது ஆண்டவரே என்று சொல்லும்போது, பரலோகத்திலே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ஒரு சந்தோஷத்தின் சத்தம் எழும்பி கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் இன்னைக்கு எப்படி மகிமைப்படுத்த முடியும்? ஆமென். அந்த நாளில் அந்த வார்த்தை வரும்போது இது எப்படி ஆகுமோ? இம்பாசிபிள் இல்லை, சாத்தியமில்லாத ஒரு காரியம், இதுவரையிலும் நடந்திராத ஒரு காரியம், யாருடைய வாழ்க்கையிலும் இப்படி நடந்ததில்லை. தேவன் குமாரனை வருவதே அசாத்தியமான ஒரு காரியம், அதுவும் ஒரு சிறு பிள்ளை கன்னி கர்ப்பமதியாகி ஒரு குமாரன், இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி கேட்கிற அசாத்தியமான ஒரு காரியம். அது சாத்தியமாவதுக்கு ஒண்ணே என்ன தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. வாக்கு தத்துவம் கொடுத்தவர் உண்மை உள்ளவராயிருக்க. முதலாவது அவருடைய கேரக்டர். அவர் சொல்லிட்டாரு, மாற்றவே முடியாது அவரால். அல்லேலூயா. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஆமென். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அது எத்தனை, ஒருவேளை நீயும் நானும் அதை நினைவு கூறாமல் இருந்திருக்கலாம், சந்ததிகள் அதை மறந்திருக்கலாம், சந்ததிகள் அதை எதிராக பேசியிருந்திருக்கலாம், அவரை அறியாமல் இருந்திருக்கலாம், சொந்த சீஷர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இவைகள் மத்தியிலும் அவருடைய வாக்குத்தத்தம் எப்பொழுதுமே உண்மை உள்ளதாக இருந்திருக்கிறது. ஏன்னா he is faithful God. அல்லேலூயா. என் தேவன் எதில் மகிமைப்படுறார் தெரியுமா? உன் வாழ்க்கையில் சொல்கிற பாரு, என் தேவன் உண்மை உள்ளவர், என் தேவன் உண்மை உள்ளவர், என் தேவன் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவருடைய வாக்குகளை அடுத்ததுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர் நீங்கள் சொல்கிறீங்க பாரு, அது அவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்கிற மரியாள் விசுவாசிச்சாங்க. அல்லேலூயா. அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ. அல்லேலூயா. என்னால் கூடாத காரியம் இது எப்படி ஆகுமோ என்ற ஒரு கேள்விக்கு பதில் என்ன தான் சொல்கிறாரு? என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மரியாளே, என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அது நிறைவேறிருக்குது. யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது யோசேப்புக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறாரு. பேசும்போது யோசேப்புடைய சிந்தையில் சந்தேகம் வந்தாலும் மாற்றம் வந்து அந்த வார்த்தை வந்த விடுக இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் நம்ம வாசிக்கிறோம், அங்கே மேய்ப்பர்கள் எல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு என்ன செய்தாங்க? பெத்லகேமுக்கு ஓடி வந்துட்டாங்க. மூன்று சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? நேரடியாக வந்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வாக்குத்தத்தங்களுக்கு அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள விட்டாலும் ஒரு சிலர் அதை விசுவாசித்திருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நினச்சிக்கோங்க, அசாத்தியமான ஒரு காரியமாக இருக்கலாம், முடியாதுன்னு சொல்லலாம், இது முன்னாடி நடைபெறாத ஒரு அற்புதமாக இருக்கலாம், இதுவரையிலும் நீ கண்டிராத ஒரு அற்புதமாக இருக்கலாம். உன் தேவன் உண்மை உள்ளவர் என்று விசுவாசி. இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் சீசனில் ஒரு அற்புதத்தை உங்களால் பார்க்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிகாஸ் he is faithful. அவர் உண்மை. அப்போ நான் எப்படி அவரை மகிமைப்படுத்துகிறேன்? ஆண்டவரே, நீங்கள் உண்மை உள்ளவருங்க, உங்களுடைய வார்த்தை உண்மை உள்ளது. இதெல்லாம் மைண்டில் போட்டு குழப்பாதீங்க. நிறைய தடைகள் இருக்குது, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய காரியங்கள் முடியாதுன்னு இருக்குது, நிறைய காரியங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவைகளுக்கு மேலாக என் இருதயம் சொல்லுது, என் தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி.
இவைகளுக்கு மேலாக என் இருதயம் கன்ஃபஸ் பண்ணுது, என் உதடுகள், என் தேவனுடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை திரும்பி பார்த்தோம்னா இதெல்லாம் ஆயிருக்காது, ஒருவரும் நிறைவேறி இருக்காது, இதெல்லாம் நாங்கள் இழந்திருப்போம், இதெல்லாம் நம்ம வெறுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம் சூழ்நிலைகளை பார்த்து. ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழைத்தவர், வாக்குத்தத்தம் கொடுத்தவர், உண்மை உள்ளவராக இருந்து நம்ம இதுவரையிலும் தாங்கி தப்பி வைத்து சுமந்து வந்து வழி நடத்தி இருக்கிறார். இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் நடத்துவார். அவர் அசாத்தியமான காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய வார்த்தையை நீ நம்பும்போது அவர் அதில் மகிமைப்படுறாரு. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறாரு அப்படின்னா அதில் அவர் தான் மகிமைப்படுறாரு. ஆமே. நான் சொல்லுவேன், காணாவூர் கல்யாணத்தில் அங்கே ஒரு தேவை இருந்தது உண்மைதான், அது ஒரு அவமானப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது உண்மைதான். அந்த இடத்துல கச்சாடிகள் வைக்கப்பட்டு அங்கே தண்ணீர் ரசமாக மாறி எல்லாருமே அருந்தி பாராட்டினது உண்மைதான். இதெல்லாம் ஆண்டவர் ஏன் செஞ்சார்னா, அந்த அதிகாரத்தில் கடைசியில் சொல்கிறாரு, இந்த அற்புதம் எதுக்கு செய்தாரா? வாசிங்க. என் பிதா மகிமைப்படும்படியாக இவைகளை செய்தேன் என்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்குமே உன் வாழ்க்கையில் பிதா மகிமைப்பட இயேசு உதவி செய்வார். ஹல்லேலூயா. என் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளையை சுகமாக்குவேன், என் பிள்ளையை உயர்த்துவேன், என் பிள்ளைக்கு என்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன் அப்படி குமாரனாகிய இயேசுவின் மூலிமா அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது அவர் மகிமைப்படுகிறார். ஆகவே உனக்கு ஒரு அற்புதம் எதுக்கு நடைபெறும்னா, உன்னுடைய தேவைகள் மாத்திரமல்ல, அதை சந்திப்பது மூலிமா உன்னை உருவாக்கினவர் மகிமைப்படுகிறார், உன்னை வேறு பிரித்தவர் மகிமைப்படுகிறார், உன்னை அழைத்தவர் மகிமைப்படுகிறார். அதுதான் இந்த கிறிஸ்மஸில் த க்ளோரி டு காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், பிதா எதில் மகிமைப்படுறாரு அப்படின்னா, that invisible God become visible. ஆமென். எப்படி? கண்களால் காண முடியாத ஒரு தேவன் காணக்கூடும்படியாக அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். நமக்கு சாக்கு போக்கு சொல்லவே அவசியம் இல்லை இப்பெல்லாம். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்தில் சீனாய் மலையில் மகிமையாக இறங்கின அதே தேவன். ஹல்லேலூயா. மோசேவுக்கு முன்பாக அக்னியாக முச்செடி பற்றி எரியும்படியாக தோன்றிய தேவன், பகலிலே மேகஸ்தம்பமாகவும் அக்னி இவ்வளவுதான் அவங்களால பார்க்க முடிஞ்சது. மேக்சிமம் ரொம்ப அதிகமாக பார்த்தது யார் அப்படின்னா, மோசே அவருடைய சாயலை பின்புறமாக இருந்து பார்த்தான். அதுதான் மேக்சிமங்க. அதுக்கு மேலே யாராலையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கவும் இல்லை, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தவும் இல்லை. ஹல்லேலூயா. பகலிலே மேகஸ்தம்பம், ஒரு மேகத்தை பார்த்தாங்க, இரவில் ஒரு அக்னி ஸ்தம்பத்தை பார்த்தாங்க. சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஆலயம் மகிமையாய் நிறைந்தது. ஹல்லேலூயா. அதை அசைவாடுதலை உணர்ந்தார்கள், மகிமையாய் நிறைந்தது. அங்கே அவங்களால கூட என்ன செய்ய முடியல, ஊழியம் செய்யக்கூடாமல் போயிற்று என்று சொல்லி, அப்படிப்பட்ட மகிமை உள்ள ஒரு தேவனை குமாரனாகிய இயேசுவின் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுக்காக அதில் நமக்கு இருந்தது என்ன தெரியுமா, இதுவரையிலும் கண்களால் காண முடியாத தேவன் தன்னை மாம்சத்தில் தோன்றி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் அவர் தான் மகிமைப்படுறாரா. ஹல்லேலூயா. அதான் எபிரேயர் வாசிங்க. மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் எனக்கு எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 1-2 வசனங்கள் தான். முதல்ல என்ன பண்ணுறாரு, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும், பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாவுக்கு திருவிழம் பற்றின தேவன்னா எப்படி, தன்னை வெளிப்படுத்தின தேவன். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தினார், தன்னை பற்றி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார், தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தினார், தன்னுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினார். ஒன்றா வெளிப்படுத்தலை, கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தினவர் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலியமாய் திருவிழம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் அடுத்த வசனம், இவர்
அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினால் தாங்குகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆங்கிலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. ஆமென். இன்னொரு இடத்துல ரேடியன்ஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு சூரியன்லேருந்து ஒரு கதிர் வருது அப்படின்னா அதுக்குன்னு தனித்தன்மை கிடையாது. அந்த கதிருக்கு என்ன இல்லை, தனித்தன்மை கிடையாது. அதோடைய தன்மையெல்லாம் எதோடைய தன்மை? சூரியனுடைய தன்மை. அதோடைய வெளிச்சம், அதோடைய வல்லமை, அதோடைய ஹீட்டு எல்லாமே எதோடைய தன்மை? ஆமாம், அந்த ஒவ்வொரு கதிரும் சூரியனுடைய தன்மை. அதை தான் சொல்கிறாரு இங்கே. இயேசு கிறிஸ்து தனிப்பட்டவர் அல்ல, வித்தியாசமானவர் அல்ல. இஸ் an exact representation of Father's glory. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? இவ்வளோ காலம் நான் இன்விசிபிளாக இருந்திருக்கிறேன், மகிமையை தான் நீ பார்த்துருக்கிறீங்க, அசைவாடுதலை பார்த்துருக்கிறீங்க. முதலாக குமாரன் மூலியமாய் தன்னை தேவன் இந்த உலகுக்கு வெளிப்படுத்த போகிறார் என்பது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. பரலோகத்தில் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு என்னன்றாங்க? ஸ்தோத்திரம். என்னுடைய தேவன் முதல் முறையாக மனிதனாக அவதரித்து உலகத்தில் தன்னை வெளிப்படுத்த போகிறார், அவள் சிருஷ்டித்த உலகத்தில் வெளிப்படுத்த போகிறார் என்று சொல்லும்போது அது பரலோகத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாக்குச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் முதல்ல எங்கே கொண்டாடப்பட்டிருக்கிறது? பரலோகத்திலே கொண்டாடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காரியம் தேவனுடைய வாக்குத்தத்தம். அதாவது தேவன் எதில் மகிமைப்பட்டிருக்கிறார்னா தன்னை வெளிப்படுத்துறதுல, தன்னை மாம்சமாக வெளிப்படுத்துறதுல கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? மகிமைப்பட்டிருக்கார். அதெல்லாம் கொஞ்சம் சாதாரண. அது ஹையஸ்ட் பிளேஸ்லேருந்து த லோவஸ்ட் பிளேஸ் எது தான்? மாட்டுத்தொழுவம் தான், இல்லையா? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இது பார்த்தோம்னா எவ்வளோ மகத்துவம் உள்ள ஒரு தேவன் சாதாரண ஒரு இடத்துக்கு தொழுவத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னா அதை விட மிகப்பெரிய ஒரு அற்புதம் எதுவும் இருந்திருக்க முடியாது. அல்லேலூயா. we will never do that. நாம் என்ன செய்ய முடியாது? ஒரு நாள் அதை யோசிக்கவே முடியாது. ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கொண்டு கீழே வராரு அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கி தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறவர் இன்னைக்கு தன்னை அடக்கி ஒரு சிறிய குழந்தையாக மரியாளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா அந்த அதிசயம் அறிவிக்கட்டாத ஒன்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை கொஞ்சம் பார்க்கும்போது தேவனை நாம் மகிமைப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. அதில் என்ன அப்படின்னா, எப்படி மகிமைப்படுறார் தேவன் அப்படின்னா, அவர் இந்த உலகத்தில் பிள்ளையாக பிறந்ததுனால நாம் பிள்ளையாக மாறும்படியான ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. வேற வழியே இல்லை. உன்னையும் என்னையும் ஆண்டவருடைய பிள்ளையாக அந்த குடும்பத்தின் அங்கத்தினராக மாற்றப்பட வேணும் அப்படின்னா இயேசு நம்மை போல மாம்சமாக பிறந்து நம்முடைய குடும்பத்தில் ஒன்றவராக மாற வேண்டிய இல்லை, நம்ம அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட வேணும். அல்லேலூயா. நான் ஆவியாக இருந்தால் பரவாயில்ல, ஆவியோட குடும்பத்தில் சேரலாம். அந்த மாம்சத்தில் ஒரு குடும்பம் சேரும்னா அவர் இங்கே கீழே வர வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம், புத்திர சுவிகாரம் எல்லாமே நமக்கு என்ன செய்திருக்குது? கிடைக்கிறது. அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தில், அந்த பரலோக குடும்பத்தில் நம்ம எப்பெல்லாம் சேர்க்கப்படுகிறோமோ ஒரு அங்கத்தினர், அப்பொழுதெல்லாம் பிதா மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நியமித்த, அவர் சிருஷ்டித்த, அவர் உருவாக்கின அந்த மிகப்பெரிய குடும்பத்தை ஆண்டவர் பெற்றுக்கொள்ளும் வரையில் அவர் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸோ இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு வரலாற்றின் தேவன் அவர். ஆமென். எல்லாரும் வரலாறு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியம் எதுனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது எல்லாராலும்
அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியம். கிபி கிமு என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே அதனாலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மகிமைப்படுகிறார். அதில் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நாம் எப்படி அதில் மகிமைப்பட முடியும்? அவரை போல ஒரு தாழ்மை. அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் சேரணுன்னா பெருமை மட்டும்தான் முதல் காரியம் எதிர்த்து நிற்கிது. ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு கொஞ்சம் யோசிச்சிருந்தாலும் கூட நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. தன்னை முற்றிலும் வெறுமையாக்கி, அது பெரிய ரொம்ப மிக பெரிய வேர்டை பவுல் பிலிப்பியரில் உபயோகப்படுத்தியிருக்கிறாரு. த வேர்ட் கெனாசிஸ். அந்த வேர்ட் கெனாசிஸ் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய தேவன் பிகம் நத்திங். He was everything இல்லையா? அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்த தேவன் இன்றைக்கு அந்த மாட்டுத் தொழுவத்தில் வரும்போது he become nothing for us so that we can become everything for him. Hallelujah. Amen. The richest God, ரொம்ப மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன் எளிமையான குலத்துக்கு இங்கே வந்துட்டாரு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது, அவர் எளிமையாக வந்த காரணமே நம்மை ஐஸ்வர்யனாக மாற்றும்படியா. அப்போ ஒருவேளை நமக்கு என்ன, ஐயோ அதே பாடத்தான் பாஸ்டர், இன்னும் கடன் பிரச்சனையே தீரல, லாஜிக் ஒருவேளை அப்படி வரும். ஆனால் இந்த ப்ராமிஸ் இன்றைய நாளுக்கு மாத்திரமல்ல, நமக்கெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தான் நம்ம இது கொடுத்துருக்கிறாரு. அப்போ இன்னும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்தங்கள் நிறையா இருக்குது. த மூமெண்ட் வி கோ டு ஹிஸ் பிளேஸ், இல்லை நீ சொல்லவே முடியாது நீ புவர்ன்ட்டு. ஆமேன். யூ ஆர் த ரிச்சஸ்ட் மேன், யூ வில் பி த ரிச்சஸ்ட் உமன் பிகாஸ் யூ ஹேவ் த ரிச்சஸ்ட் ஃபாதர். அல்லேலூயா. அது ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒன்றுங்க. அதனால தான் பரலோகத்தில் வாசல்கள், ரோடு, அங்கே இதெல்லாம் தங்கத்தில் போட்டு வச்சிருக்கிறாரு. ஆமேன். நம்ம சுரண்டி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு அந்த எண்ணமும் வராது. ஏன்னா அபண்டன்ஸ். அது சில சொல்லுவாங்க அங்கே போனால் பசி இருக்காது, தாகம் இருக்காதுன்னு. எனக்கு கொஞ்சம் சுகமாயிடுச்சு. அங்கே போய் சோறு கிடைக்காதா அப்படின்ட்டு. ஐயோ அங்கே போய் சோறு இல்லைன்னா என்னத்தை பண்ணுறது? நம்மளாம் வி லைக் ஃபுட் இல்லை, சும்மா நடிக்கக்கூடாது. ஏதோ 30 நாளும் ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரியே இல்லை. வி லைக் ஃபுட், நல்லா சாப்பிடணும். அப்போது பரலோகத்தில் சொல்லிட்டு உனக்கு பசியே இருக்காது அப்படின்னா அப்பிடைட்டே இருக்காதோ, அப்போ ஒன்றும் சாப்பிட முடியாமல் போயிடுமோ அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையான இன்டர்பிரிட்டேஷன் நான் வாட்சேன். நான் ஐயோ இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம போகணுமாங்கன்னு யோசிக்க. ஆனால் உண்மையான இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, தெர் வில் பி அபண்டன்ஸ். அபண்டன்ஸ்னால் நீ யோசிக்கவே வேணாம், உனக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் நீ வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். உனக்கு பசியே வராது, அந்த அளவுக்கு சாப்பிட்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இந்த சீசன்லேயே எல்லாம் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னெல்லாம் ஆசையோ ஜெபம் பண்ணி ஒரு பக்கமாக வைங்க, மேலே ஆயத்தமாக இருக்குது. ஏன் சொல்ல வர அப்படின்னா, he was everything. அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருந்த தேவன் தாழ்மையின் ரூபம் எடுத்து வெறுமையாக்கினார். ஏன்? நாம் அந்த நிறைவை பெறும்படியாய், நாம் அந்த ஐஸ்வர்யத்தை பெறும்படியாய். அப்போ பிதாவுக்கு என்ன அப்படின்னா, அவருடைய ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கும்படியாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுருச்சுன்னா இயேசுவின் மூலமா அவர் மகிமைப்படுறாரு. அல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யெல்லாம் நமக்கு தான் சொல்லிட்டு இருக்கும்போது அதை சுகந்தரித்து கொள்வதற்கு நீயும் ஒரு நாள் ஆயத்தப்படுகிறோம் என்று சொன்னால், அது அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிறோம் என்று சொன்னால் அதில் அவர் மகிமைப்படுகிறாராம். அல்லேலூயா. அப்போ எதில் மகிமைப்படுறார்? உன்னை ஆசீர்வதிப்பதில், உனக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை கொடுப்பதில், உன்னை சுதந்திரவாளியாக மாற்றுறதில். கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து உன்னை அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்படும் போது பிதா மகிமைப்படுகிறாராம். அல்லேலூயா. அப்போது அங்கே நமக்கு இன்று கற்றுக்கொள்ள வேண்டியது இங்கே என்னன்னா, ஒரு ஹியூமிலிட்டி. எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தி
அடுத்தவங்களை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்குவோம். அல்லேலூயா. அது கிறிஸ்துவின் சாயல் அதில் இருக்குதுங்க. தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமேன். டெய்லி ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்த தற்பெருமையெல்லாம் கொஞ்சம் எடுத்து போடுங்க ராஜா, நான் அப்படிங்கிற ஒரு காரியெல்லாம் கொஞ்சம் எடுத்து போடுங்க, அநேகரை உயர்த்தணும், அநேகரை என்னை விட பெட்டராக நினைக்கணும். சில வேளையில் நமக்கு அது வந்துடுது, நம்ம தான் எல்லாத்தை விட பெட்டருன்னு. நம்ம தனிப்பட்ட ஜெபத்தில் தான் கரெக்டாக வருது. யூ ஆர் நாட் பெட்டர் தென் எனிபடி எல்ஸ். ஆமேன். அவர் எல்லாவற்றிலும் மகிமைப்பட வேணும். அப்போ இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நீ நடந்து கொள்கிற அவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா எவ்வளோ நீ தாழ்மைப்படுத்த முடியுமோ அவ்வளோ நீ தாழ்மைப்படுத்து. உன்னுடைய பிதாவை நீ உன்னால் மகிமைப்படுத்த முடியும். அடுத்த இன்னொரு காரியம், எதில் மகிமைப்படுறாருன்னா அவர் நமக்கு கொடுக்குற ரட்சிப்பில் மகிமைப்படுறாராம். அல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, டுடே he will be glorified, my son of man will be glorified today. எப்போ? அவர் மரிக்கும்போது. இன்றைக்கு அவர் மகிமைப்படுவார். மனுஷகுமாரன் மகிமைப்படக்கூடிய நேரம் வந்தது. The time has come, the son of man will be glorified. அல்லேலூயா. எப்போ? மரிக்கும்போது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நாளில் எதில் மகிமைப்படுறாருன்னா நம்மளுடைய ரட்சிப்பில் ரொம்ப மகிமைப்படுறாரு. ஆமேன். என்னுடைய ரட்சிப்புலையும் உன்னுடைய நான் சொன்னது போல் மகிமைப்படுறாரு. அப்போ என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அதில் முதல்ல ஐ பிகம் அன் இன்டர்செஷர். நான் பரிந்து பேசுகிறவங்களாம் மாத்துறேன். அல்லேலூயா. என்னன்னு திரும்ப என் ஜெபம் இந்த மாதத்தில், அப்பா ரட்சிக்கப்படாத என் ஃப்ரெண்டு வாழ்க்கையில் நீங்கள் மகிமைப்படணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத என்னுடைய குடும்ப உறுப்பினர்களில் நீங்கள் மகிமைப்படணும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நீங்கள் மகிமைப்படணும் ஆண்டவரே. அதுதாங்க முதல் இது நம்ம செய்ய வேண்டிய இந்த மாதத்துடைய ஜெபம். என்னன்னா, என் கிறிஸ்து, என் பிதா இவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? மகிமைப்பட முடியும். அப்போ ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும் போது பிதா என்ன செய்கிறாரு? மகிமைப்படுறாரு. ரெண்டாவது காரியம், ஷோ த லவ் ஆஃப் காட். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும்? கர்த்தருடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேணும். மூணாவது, சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிவிக்க வேணும். எப்படியாவது இந்த மாதத்தில் எந்த வேணாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்து ஒரு சத்தியத்தை சொல்லிடுவோம். ஆமேன். சத்தியத்தை இப்படி ஆரம்பிக்கக்கூடாது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா நரகத்துக்கு போயிடுவேன். இந்த சின்ன பிள்ளைங்கள அம்மா அவங்க பயந்து விட்டுவாங்க பாரு, அங்கே பேய் நிற்குது, பிசாசு இருக்குதுன்ட்டு. அதனால தான் இன்றைக்குமே இந்தியாவில் இருக்கிற பிள்ளைங்க அடுத்த ரூமுக்கு போகணுன்னு அவ்வளோ பயப்படுது. அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, அம்மா சாப்பாடை ஊட்டும் போதே எதோ ஊட்டி இருக்குது. ஆமாம், பூஜைக்காரன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், பிச்சைக்காரன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், 3 கண்ணுன்ட்ட 4 கண்ணுன்ட்ட இந்த மாதிரி பயமுறுத்தி என்ன செய்கிறான்? அந்த பயத்தை கொண்டு வந்து வச்சுருக்குறோம். ஆனால் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பிதா மகிமைப்படும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கார். அந்த பயம்லாம் எடுத்து போடும். அப்போது சத்தியத்தை சொல்லும்போது நெகட்டிவாக யார்கிட்டையும் சொல்லாதீங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தாலே போதும். த சுப்ரமசி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்ல, அந்த தலைப்பே அப்படி தான் இருக்குது, சுப்ரமசி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு. என் தேவன் எல்லாரை விட பெரியவர், என் தேவனுடைய அன்பு எல்லாரை விட பெரியது. ஆமேன். நம்ம உலகத்தில் வாசிக்கும் போது யாருமே தடை சொல்ல முடியாதுங்க நமக்கு. நாம் கஷ்டப்படலை, நான் மேலே போகலை. நம்முடைய தேவனுக்கும் மற்ற தேவர்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, என் தேவன் எனக்காக கீழே வந்தார், உனக்காக கீழே வந்திருக்கிறாரு. He will fight your battle. ஆமேன். ஸோ இயேசுவை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு God will take care of you. குவைட்டாக நீங்கள் ஃபுல்லாக மாறணும்னு அவசியம் இல்லை.
நீங்கள் இருதயத்திலிருந்து இயேசுவே இந்த மாற்றுங்க ஆண்டவரே, இயேசுவே உன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வாங்க ஆண்டவரே, இயேசுவே எனக்கு சுகம் கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு நீங்கள் இருதயத்தில் ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுங்கள். இங்கே மாறினா என்டையர் லைஃப் வில் சேஞ்ச். ஹல்லேலூயா. முழு இங்கே ஒரு மாற்றம் வந்தால் முழு வாழ்க்கையும் முழு குடும்பமும் என்ன செய்யும்? மாற்றப்பட முடியும். ஆமேன். இங்கே கிருஷ்ணவேணி சிஸ்டர் இருந்தாங்க, அந்த ஃபேமிலி. அவர் கற்பையா, அவங்க ஹஸ்பண்டு, அவர் பெரிய இந்த சிலையெல்லாம் செய்கிற வாட் டிபார்ட்மெண்ட் இஸ் சார்? ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். நோ, கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட் அவர். ஸ்கல்ச்சர் கல்லில் வெட்டுறது, ஆர்ட் கிராஃப்ட் ஸ்கல்ச்சர். ஆமாம், மரம் கல் இதிலெல்லாம் செலவழிக்கிறதுல தலைவர். தலைவர்னு அவர் இல்லை, அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய தலைவர். அவங்க வீட்டில் போனால் அத்தனை கலெக்ஷனும் இருக்குது. எல்லாம் கல் எல்லாம் விதவிதமாக சிலைகள் எல்லாம் வச்சுன்னு இருக்கிறாரு. அதில் பெஸ்ட் என்ன அப்படின்னா, அங்கே போய் சொல்கிறாங்க அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, அடிதடி, 3 4 1 2 3 4 பிள்ளைங்க, ஒரே ப்ராப்ளம், எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம். சம்படி டோல், நீங்கள் போய் இந்த பாசை கூட்டம் அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அங்கே போனால் ஜெபம் பண்ணால் பயங்கரமான பிசாசு அந்த அம்மாவுக்கு. ஒரே ஆட்டம், உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு முதல் விடுதலை அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு சொன்னது வேறு ஒன்றும் இல்லை, இயேசு ஆவியானவர், இதெல்லாம் எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ முதல்ல இங்கே வாங்கிக்கங்க, இங்கே நீங்கள் நம்புங்க இயேசு மெய்யான தேவன்னு. அவருடைய ஃபோட்டோ என்கிட்ட கிடையாது, அதை நாங்கள் விசுவாசிக்கிறது இல்லை. அவர் ஆவியானவர் நீங்கள் நம்புங்கன்னு சொல்லி வச்சு ஜெபம் பண்ணோம். நிறைய கொஞ்சம் டைம் எடுத்தது. அவங்க பிசாசெல்லாம் விரட்டு கிளியர் ஆன பிறகு அந்த அம்மா சொல்லிச்சு, அவர் அடித்தாலும் பரவாயில்ல பாஸ்டர், உதச்சாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் இதெல்லாம் அள்ளி கொண்டு போய் எங்கேயாச்சும் குப்பையில் போடுங்க நாங்கள். அப்போ அவங்க எல்லோரும் என்ன மீன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களை அடித்தாலும் பரவாயில்ல, வச்சாலும் பரவாயில்ல, அப்படி சொல்கிற வராங்களா? ஏன்னா எண்ணெயில் எடுத்து போட சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அவங்கள தான் நினச்சி சொல்கிறாங்கன்னு நான் சொன்னேன், சிஸ்டர் இதெல்லாம் நான் எடுத்து போட மாட்டேன். ஏன்னா பயந்துட்டு இல்லை, நீங்கள் சிரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா பாஸ்டர் பயந்து, எனக்கு தெரியும் உங்கள் சிரிப்பு என்னான்ட்டு. ஓகே சிஸ்டர், நான் எடுத்துகிட்டு போட மாட்டேன். கர்த்தர் உங்களுக்கு எப்போ தைரியத்தையும் அந்த நீங்கள் ஒரு தீர்மானம் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் எடுத்து போட்டால் போதும் சிஸ்டர். இப்போ வேண்டாம், இங்கே மட்டும் நீங்கள் நம்புங்க முழுமையாக, இங்கேருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படி. ஒரு 2 வாரத்தில் திருப்பியும் கூப்பிட்டாங்க அவங்க வீட்டில். அடி வாங்கினாங்களா என்னன்னு தெரியாது. எல்லாம் ஒரு ரூமுக்கு போயிட்டுருக்குது, அவர் ரூமுக்கு. மற்ற ரூம் எல்லாம் காலியாக இருக்குது. அவங்களே மற்றது எதெல்லாம் தேவையில்லையோ இவங்க ரூமில் இருந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு அந்த வீட்டை ஃபுல்லாக 1 2 செல் அவர் வீட்டில் மட்டும் அவருக்கு பிரியமாக இருந்ததை எடுத்து வச்சுருக்கிறார். ஏன் சொல்ல, அப்புறம் அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் ரசிக்கப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளை ஒரு ஊழியக்காரனை கட்டிகிட்டு இருக்கா. என்ன சொல்ல வர அப்படின்னா, இங்கே இயேசு வந்துட்டாருன்னா போதும், சந்ததிகளையே மாற்றிடுவார் ஆண்டவர், அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இங்கே இருதயத்தில் ஜெபம் பண்ணுங்கள். அதனால தவறாக போதனை பண்ணிட்டு விட்றாதீங்க, போய் அந்த சலையத்துக்கு போடுன்னு வீட்டில் அடி வாங்கிட்டு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்காதீங்க. நிச்சயமாக இயேசுவை நம்புகிறவங்களால் அதோடு வாழ முடியாது. அது தெரியும் அவங்களுக்கு. அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு பயம், ஒரு சென்சேஷன் வரும். ஜெபம் பண்ணி கட்டுவாங்க, கட்டி அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து கட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா
கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது, அவருடைய நாமம் உயர்ந்தது. அல்லேலூயா. ஆகவே வசனம் என்ன சொல்லுது? அவர் இந்த தாழ்மையில் வந்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பிதா மகிமைப்படும்படியாக எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறாரு. இஸ் சீட்டட் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் தி ஹெவன்லி ஃபாதர். இப்போ மொத்த கிறிஸ்மஸுமே எதுதான்? அவர் உயர்த்தப்பட வேணும், அவர் மகிமைப்பட வேணும், அவர் ஆராதிக்கப்பட வேணும். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு செய்தி என்னன்னா, முதல்ல உங்கள் தேவன் உண்மை உள்ளவர், என் தேவன் மாறாதவர், என் தேவன் எப்பொழுதுமே உண்மை உள்ளவர் என்று சொல்லி நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்க. அதில் நீங்கள் மகிமைப்படுத்துகிறீங்க. ரெண்டாவது, அவருடைய ப்ராமிஸ், அவருடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளுங்க. இவ்வளத்தை நிறைவேற்றினவர் என் வாழ்க்கையிலையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணக்குள்ள சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுக்குற சுகத்தில் நீங்கள் மகிமைப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் மகிமைப்படும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறான்னா எந்த பலவீனமும் எதிர்த்து நிற்க முடியாது அவருடைய மகிமைக்கு முன்னாடி. Who can steal the glory of God? யாருக்கும் எந்த அதிகாரமும் வல்லமையும் எந்த பலவீனத்துக்கும் கிடையாது. when you pray over you, இல்லை ஜெபம் பண்ணு. இந்த சரீரத்தில் நீங்கள் மகிமைப்படணும், என் பலவீனத்தில் நீங்கள் மகிமைப்படணும் ஆண்டவரே. இந்த வேலையில் நீங்கள் மகிமைப்படணும், இந்த தடையில் நீங்கள் மகிமைப்படணும். ஜெபம் பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ் சீசன்லேயே கர்த்தர் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் பலவீன மத்தியிலும் அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்படி வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு சொல்லுங்கள். மூணாவது, நீங்கள் தாழ்த்துங்க, அவரை உயர்த்துங்க. அல்லேலூயா. எவ்வளோ நம்மளால் தாழ்மையாக இருந்து மற்றவங்களை உயர்த்த முடியுமோ அதில் அவரை மகிமைப்படுத்தணும். கடைசியாக, ரட்சிப்பு. உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை அற்பமாக நினைக்காதீங்க. ஆமேன். கிருபையை போக்க விட்டுறாதீங்க. அனுதினமும் நம்ம ரட்சிக்கப்பட வேணும், அனுதினமும் நம்ம கழுவப்பட வேணும், அனுதினமும் ஒப்புரவாக்கப்படணும். எப்பெல்லாம் நம்ம அதை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவரை கனப்படுத்துகிறோம். அவருடைய கல்வாரியின் கிருபைகளை, கல்வாரி செய்த நன்மைகளை, வல்லமை நம்ம கனப்படுத்துகிறோம். கடைசியாக, ப்ரே ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது இதில் ஒரு டார்கெட் வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. டார்கெட் வச்சு ஜெபம். ஒருவேளை நீங்கள் ஜார்ஜ் முல்லர் போல், ஜார்ஜ் முல்லர் 5 பேர் வச்சுருந்தார் ப்ரேயர் லிஸ்ட்டில். 4 பேர், கடைசியில் அவர் 80 இயர்ஸ் வரையில் வாழ்ந்தார். 80வது வருஷத்தில் இந்த 4வது ஆள் ரட்சிக்கப்பட்டார். இன்னும் ஒரு ஆள் ரட்சிக்கப்படல. அவருடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அவருடைய டைரியில் இந்த 4 பேரை வச்சு ஜெபம் பண்ணிடுறோம். கடைசியாக ஒருத்தன் அவருடைய ஃபியூனரில் ரட்சிக்கப்பட்டான். ஆமேன். எழுதி வைங்க, எழுதி வைங்க. அவர் மகிமைப்படுவார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் எழுதி வைங்க, மகிமைப்படுவார். ஆமேன். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகளை எழுதி வைங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் மகிமைப்படணும் ஆண்டவரை. மரியாள் யோசிச்சிடும், ஒருவேளை இது அவமானமான ஒரு சூழ்நிலை, பரவாயில்ல, என் தேவன் மகிமைப்பட்டால் போதும். ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, பரவாயில்ல, என் தேவன் மகிமைப்பட்டால் போதும். எல்லாத்தையும் இழந்துட்டு போகணும், பரவாயில்ல, என் தேவன் மகிமைப்பட்டால் போதும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களிலே மகிமைப்பட விரும்புகிறார். அதற்கான பலனையும் விசுவாசத்தை கிருபையும் தருவார். இந்த மாதத்தை ஒரு நல்ல ஒரு இன்டர்செஷரி ப்ரேயர் டெய்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக, உங்கள் குடும்ப நபர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாதவங்களுக்காக போராடி இந்த மாதத்தில் ஜெபம் பண்ணி அநேகரை நம்ம கொண்டு வர போகிறோம். ஆமேன். கர்த்தர் செய்வார். யாவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. எல்லாருமா இந்த காலை வேளையில் மாமா பந்திக்கு நேராக கடந்து வருவோம். அல்லேலூயா. இந்த பந்தியில் கலந்து கொள்வது கூட அவரை மகிமைப்படுத்துகிற காரியம். நம்ம நன்றி தகப்பனே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஓ இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன், மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவர், உயரம் உன்னதமான தேவன், எங்கள் மத்தியில் அசைவாடுகிறபடினால் உமக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி இயேசுவே. எல்லாருமா அவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் முதல்ல எவ்வளோ பெரியவர், எவ்வளோ உயர்ந்தவர் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே.
சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்கு கொடுத்த இயேசுவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை எங்களுக்காக வெறுமையாக்கினீர். எங்களை நிறைவாக்குகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆவியானவரே, எங்களை வழி நடத்தினீர். இயேசுவை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்தீர். ஒப்புரவாக எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். அதுக்கு உமக்கு நன்றி. இன்னும் அநேகர் கலந்து கொள்ள எங்களை உபயோகப்படுத்தும். இந்த வேலையில எல்லாரும் மிஷனரி ஆஃபரிங் எடுத்து வச்சிருவோம். ஆண்டவரே, மிஷன் ஆஃபரிங்களுக்காக நான் ஜெபம் பண்றோம். அநேகர் வெறுமையாய் ஆண்டவரே உதவி தேவையோடு கூட இருக்கிறாங்க. இந்த மாதங்களிலே நாங்கள் அநேகருக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிக்க எங்கள் கரங்களை பலப்படுத்தும். தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த நாட்களில் உம்முடைய அன்பை வெளிப்படுத்த நாங்கள் தியாகத்தோடு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. இதில் நீர் மகிமைப்படுவீராக. இந்த நாளில் நடக்க இருக்கிற மெடிக்கல் கேம்பை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் நல்ல செய்திகளோடு கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்க சுகத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த முகாமை சிறப்பித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இயேசு கிருபையும், பரிசுத்த ஆவியினுடைய அன்பினைக்கும் மீண்டும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென்.